நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்திராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் 3ல் சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. காலபுருஷ தத்துவப்படி 3ல் சூரிய பகவான் இருக்கார். உங்களை ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு பாவகத்தில் தைரிய வீரிய ஸ்தானம், காம திரிகோண பானம், அப்போ சொல்கிறது சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அற்புதமான பலாபலனை கொடுக்குது. இந்த ஆணி மாதம் முழுவதுமே கடைசியில் ஒரு 7 நாட்கள் மட்டும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த மாதம் முழுவதும் ஏறக்குறைய 3/4 பாகம் செவ்வாய் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான பலாபலன். ஏற்கனவே நீங்கள் அற்புதமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டுமல்லாது 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் பகையாக தான் சஞ்சாரம் பண்ணுறார். இருந்தாலும் குரு அடுத்த பாவகத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. குரு இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த பாவகத்தை சூன்யமாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் 3ஆம் இடத்துல சூரியன் போகிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உங்களுடைய வீர தீர செயல்கள் எல்லாம் இப்போ வெற்றியாக போகுது. சகோதரன் உங்களுக்கு உதவ போக, சகோதர சகோதரியால் பல ஆதாயங்கள் கிடைக்க பெறுகிற போகிறது. சிறு சிறு வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வெற்றி பெற போகிறீங்க. பெரிய கனரக வாகனம் இல்லாமல் சின்ன சின்ன வாகனம் வச்சுருக்கேன் சார், நான் கைவண்டி இழுக்கிறேன் சார், நான் ஆட்டோ வச்சுருக்கேன் சார், நான் ஷேர் ஆட்டோ 3 சக்கர வாகனங்கள் வச்சுருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் வெற்றியளிக்கும் மாதமாகவும் உங்களுடைய உழைப்பு உயர்வுகளுக்கு ஏற்ற மாதமாகவும் அமையப்போகின்றது. அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதத்தினுடைய ஆணி 15 தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய பலனுக்கு மாறாக செயல்படுது அப்படின்னு பேர். அதனால் அந்த ஆணி 15 தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பலாபலன்கள் எல்லாவும் அற்புதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாத இந்த புதன் பகவான் 29/6/2024 வரைக்குமே 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் 3ஆம் இடத்துலேருந்து அற்புத பலாபலனை கொடுக்குறார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதியிலிருந்து இந்த ஆணி முடிவு 17ஆம் தேதி வரைக்குமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஆமாம், இப்போது என்ன புதன்னாலே டாக்குமெண்ட்ஸ், புதன்னாலே ஏக்கர் கணக்கில் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் செய்யக்கூடிய நேயர்கள் எல்லாம் இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்ல. புதன் பகவான் கடகத்தில் இருக்கும் வரையே அந்த பாவகத்தில் அந்த புதன் பகவான் பகையாக செயல்படுகிறார் அப்படின்ற விஷயந்தான். அப்போ 4ஆம் இடத்துல புதன் பகவான் பகையாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே சற்று கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது. அதனால் 29 to 17/7 வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்துலையும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். ஜோதிடர் என்பது உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விதி உங்களுக்கு கவனம் தான் வேணும் தான் சொல்லப்படும். அதனால் பாதகம் வந்துடும் நம்ம சொல்ல வரல. கூடுதல் கவனம், ஒன்றுக்கு மேற்பட்ட ரீசர்ச்சில் பண்ணுங்கள், அதை தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு ஆல்ரெடி ராகு பகவான் இந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கிறார். தொலைதூர பயணங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நிய முதலீடு, அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகுது. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறச்ச உங்களுடைய தொழில்கள் இப்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இப்போ கேது தசை, கேது புத்தி மேஷ ராசியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அற்புதமான தொழில் அமைத்து கொள்ள உதவும். எப்பொழுதுமே ஒரு கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 30 வயதிற்குள்ள ஒரு கேது தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார். ஊதியம் வாங்க வைப்பார், மாத சம்பளம் வாங்க வைப்பார். தனியாக தொழில் தொடங்கினார் அப்படின்னா பெரும் நஷ்டங்களை தான் கொடுப்பார். இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு 50+, 45+லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேது பகவானுடைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஞானக்காரகன் இல்லையா, நிறைய அனுபவங்களை கொடுத்து தொழிலில் வெற்றி பெறக்கூடிய 1 or 2 or 3 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது பகவான் இந்த மேஷ ராசி ஒரு 45 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறது. அற்புதமான பலாபலன் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆனி மாதத்தில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 7/7/2024 பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது. அற்புதமான பலன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு 2க்கும் 7க்கும் உண்டான அதிபதி 4ஆம் இடத்துல வரார். அப்போ உங்களுடைய லாபாதிபதி சுக்கிர பகவான் யோகக்காரராக வரார். உங்களுக்கு 4ஆம் இடத்துல கடகத்தில் சுக்கிரனோடு புதன் சேர்க்கை. ஒன்று பகையான கிரகம் புதன், இன்னொன்று சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட போகிறார். அதனால் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி வண்டி வாகன சேர்க்கை, தாயாரினுடைய உடல்நலத்தில் சற்று ஆரோக்கியம் மேம்படுறது. அப்போ மனைவியால் யோகம், மனைவி பெயரில் சொத்து வாங்கிறது, மனைவி பெயரில் வண்டி வாங்கிறது, இது எல்லாமே கூடுதல் சப்போர்ட். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகளில் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும். நம்ம மேஷராசிக்காரன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல வேலை செய்வாள், ஒரே நிறுவனத்தில் வேலை செய்வாள். அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பகவான் இப்போ அற்புதமான பலாபலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் மேட்ச் ஃபார் ஈச் அதர் மாதிரி அது ஒரு அற்புதமான பலன் சார். கணவனும் மனைவி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி ஒரு இடத்துல உயர்றீங்க அப்படின்னா அவங்க பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு தான் பேர். அதுவும் இந்த மேஷ ராசியில் இந்த கணவன் மனைவி 2 பேரும் இப்போ ஒன்றாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க அற்புதமான பலாபலனை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவா, ஏன்னா 10க்குரிய அதிபதி சனி பகவான் தான். அதனால் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் பயணிக்கிறதாலும் ஆணி 15 பிற்பகுதி மாதத்தில் வக்ரகதி ஆகிறதுக்கும், ஏற்கனவே வேலை தேடின்றவங்களுக்கு வேலை நிரந்தரமாகறதுக்கும், சிறு சிறு முதலீடு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ பெரிய முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான உத்தேசம் பண்ணுறது ஆணி 15 தேதிக்கு மேலே உங்கள் தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக வெற்றி பெறப்போகிறது. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய பார்வையை பின்னோக்கி செலுத்துறதால கூடுதல் வெற்றி அடையணும். இன்னொரு சிறப்பு என்னென்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியாக இருந்து இப்போ வரும் காலம் சனியும் வக்ரகதியாக யாருக்கெல்லாம் தசாபுத்தி நடத்துகிறாரோ மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு வக்ர கிரகம் தன்னுடைய தசாபுத்தி வக்ரமாக இருந்தாலும் அற்புதமான பலாபலனை உங்களுக்கு தர காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தினுடைய 8ஆம் தேதிக்கு பிறகு வக்ர கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் நட்சத்திர ரீதியான பயிற்சிகளை பெறுறாங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய சனியினுடைய சாரத்தில் சஞ்சாரம் பெறுறதும், அதற்கு பிறகு கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்துக்கு பின்னோக்கி செயல்படுறதும் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகு சனியுடைய காலில் 12ஆம் பாகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஏன்னா சனி என்பவன் 12இல் சனி என்பவன் பிற்பகுதி யோகங்களை கொடுக்கிறான். மேஷ ராசியில் உள்ள அற்புதமான பலாபலன்களை எடுக்க போகிறீங்க. ஆத்மகாரகன், ஞானக்காரகன் உங்களுக்கு கேது பகவான் இன்றியமையாத உங்களுக்கு தொழிலில் வெற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானால் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சற்று வாக்கு பலம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. யாருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை யோசனை பண்ணி கொடுங்க.
இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கவனமாக கையாளுங்க. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து பேசினாலும் அமைதியாக வந்துடுங்க. ஏன்னா இப்போ பேச்சில் கவனம் வேணும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு இருக்கும் இடத்தை கொஞ்சம் சூன்யமாக்குவார். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஜோதிடனுடைய கடமை. உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு கைட்னஸ் தான். பாதுகாப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறோமே கண்டி 2ஆம் இடத்தால் உடனே அபத்தம் நடந்துடும் அப்படிலாம் நான் எப்பயுமே சொல்லலை. புரிஞ்சிக்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். வண்டி வாகன சேர்க்கை ஆணி 15க்கு மேலே ஏற்பாடு பண்ணுங்கள். பெரிய தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள் எல்லாமே இந்த ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். 40-45 வயதிற்கு மேல் உள்ள மேஷ ராசினியர்களுக்கு இப்போ தொழில் ரெட்டிப்பாகும். சான்சஸ் நிறைய கிடைக்கும். இளைய தலைமுறை படிக்கக்கூடிய நபர்கள், ஆரம்ப பள்ளி படிக்கக்கூடிய, கல்வி சேர்க்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. திருமண சம்பந்தப்பட்டவர்களுக்கு பேச்சு நீண்ட நாளாக திருமணம் கைகூடலை. சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பாவிக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போதே உங்களுக்கு லட்சுமி யோகம் வந்துடும், தனலட்சுமி யோகம் வரும். அந்த சேர்க்கையானது சூரிய சுக்கிரனுடைய இணைவு 3ஆம் இடத்துல மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி. உங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் இந்த மாதம். சூரியன் 3லிருந்து சுக்கிரனோடு சேர்க்கப்படும் காலம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்கள் கையால் யாருக்கு ஒரு 10 ரூபா இன்ஷெட் பண்ணாலும், ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் சிறப்பான மாதமாக அமையப் போகின்றது. கூடுதல் கவனம், டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. செக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக இருங்க. ஜாமீன் கொடுக்கணும் போகும்போது கவனமாக இருங்க. மேலும் இந்த மாதத்தினுடைய பலாபலனை நீங்கள் கூட்டிக்கின்னு போகிறதுக்கு மேற்கு பார்த்த பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க. கடலை மாலை விஷ்ணுக்கு, கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஹனுமனுடைய வழிபாடு உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக ஆக்கப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் உங்களை நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.